யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஓல்டன் டேஸ் ஒரு டிஷ் தான். தஞ்சாவூர் உரப்பு அடை அப்படின்னு சொல்லுவாள். நம்மளோட இதில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலேட் ஆகிடுது, அவ்வளோதான். முன்னாடி வேறு ஒரு இதில் கூட பண்ணிட்டேன். நம்மளோட இதில் பண்ணுறதுக்கு கொஞ்சம், ஏன்னா நிறைய ஐட்டம் ஞாபகப்படுத்தி பண்ணுறதுக்கே மறந்து போய்டுது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இதில் ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு புழுங்கலரிசி. புழுங்கலரிசினா எதுன்னு கேட்டேன்னா, இட்லி தோசைக்கு எடுத்துப்போம் இல்லையா, அந்த அரிசி இந்த கப்பால் ஒரு கப்பு. அதே மாதிரி துவரம்பருப்பு ஒரு கப்பு, கடலைப்பருப்பு ஒரு கப்பு, கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து தோலியோடு நம்ம இதை அரைக்கணும். இந்த கருப்பு உளுந்தும் இது பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் முதல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இதுக்கு நான் ஒரு 8லேருந்து 10 மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, சோம்பு போடுவோம். நம்ம இப்போ சோம்பு போட்டு தான் இது பண்ணுறேன். சோம்பு வாசனை எங்களுக்கு பிடிக்காதுங்கிறவா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் சுரைக்காய் திருகி போட்டு பண்ணுவாள். நம்ம சுரைக்காய் வேணாலும் போட்டுக்கலாம், சௌச்சோ வேணாலும் போட்டுக்கலாம், ஆர் நம்ம பூஷணிக்காய் கூட போட்டுக்கலாம். எதுவான ஒரு நீர் சத்து இருக்கக்கூடிய கரிகாய் இதில் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய பேர் சுரைக்காய் சாப்பிட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னவாதுக்கு நான் ஆப்ஷனலாக இந்த மாதிரி சௌச்சோ ஆர் பூஷணிக்காய் இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருகி போட்டு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி போட்டு பண்ணிக்கிறீங்கவா பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் போடாத தான் பண்ண போகிறேன். ஸோ ஹோப் இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அடை, ரொம்ப நல்ல ஒரு காரசாரமாக பிடிச்சவா எல்லாருக்கும் இது நிச்சயமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த கப்பால், ஒரே கப்பால் எல்லாம் அளந்துக்கணும். பச்சரிசி ஒரு கப், புழுங்கலரிசி ஒரு கப், துவரம்பருப்பு ஒரு கப், கடலைப்பருப்பு ஒரு கப், கருப்பு உளுந்து ஒரு கப். ஸோ இது 5ம் ஒரே லெவலில் இருக்கும். நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க சோம்பு போடுறேன். எங்கள் ஆற்றுல குழந்தைகளுக்கெல்லாம் சோம்பு பிடிக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். பிடிக்காதுங்கிறவா விட்டுடுங்க. அது 3, 6 சின்னதாக தான் இருக்குது. 10 மிளகா எடுத்துட்டுருக்கேன். இது 2 அரிசியுமா கலந்தது. பார்த்தீங்கன்னா பச்சரிசி புழுங்கரிசி 2யும் ஒன்றா சேர்த்து போட்டு ஊற வச்சுருக்கேன். இது 2யும் இந்த மிக்சியில் வச்சுருக்கேன். இது தண்ணி விட்டு நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல தோசை மாவுக்கும் இல்லாமல் இட்லி மாவுக்கும் இல்லாத கொஞ்சம் ஃபைன் ரவையாக இருக்கிற லெவலில் இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறமா பருப்பு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கரைன்னு அரைச்சி இதில் கலந்துக்கலாம். இதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்குறேன். இதை தனியாக அரைச்சிருங்கோ, இது தனியாக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் ஃபைன் ரவையாக இருக்கலாம், இது கொஞ்சம் கரைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா திக்காக கெட்டியாக அரைச்சிட்டோம். அதை ஒரு கரண்டி போட்டதுக்கே, அதாவது சின்ன கப்பு, அது ஒரு 25 கிராம்ஸ் கூட குடிக்காது, அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்கே இவ்வளோ வந்திருக்கு. தண்ணி விட்டு ஒரு 1/4 கப் தான் தண்ணி விட்டுருக்கேன். கலந்து பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த தஞ்சாவூர் உரப்பு அடைக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுருணும். பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை. இந்த கப்பில் தான் எல்லாம் எடுத்துட்டுருக்கோம். ஸோ தேங்காயும் இதே கப்பில் எடுத்துக்கலாம். தேங்காய் அவ்வளோ தேங்காய் வேண்டாங்கிறவா கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய. சுரைக்காயோ பூஷ்டிக்காயோ இல்லை சௌச்சவோ எது நீங்கள் எடுத்துன்னு அதை நல்லா திருகிட்டு புழிஞ்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இதில் ஆட் பண்ணுவோம்.
ஸோ ஏன்னா நான் எதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா நிறைய பேர் சுரைக்காய் சாப்பிட மாட்டேன், பட் ஜென்ரலாக இதில் வந்து சுரைக்காய் தான் யூஸ் பண்ணுவாள். ஸோ சுரைக்காய் சாப்பிடாதவா பூஷ்ணிக்காயும் சௌச்சோவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சுரைக்காய் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், ஒரு 1/2 கரண்டி கிட்ட விட்டுருக்கேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் இதோடு கூட நறுக்கி போட்டுக்கிறவா தாராளமாக போட்டுக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு ஆட் பண்ணி அடையாக வாத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கரிகாலமும் இருக்கிறதுக்கு போட்டுக்கும், நல்ல ஃபில்லிங்கான ஒரு இது. நல்லா அட் த சேம் டைம் ப்ரோட்டீன், அந்த கருப்பு உளுந்தெல்லாம் போடுறதுனால ரிச் ப்ரோட்டீன் இது. ஸோ டயட்டில் இருக்கிறவாலாம் கண்டிப்பாக ஒரு அடை சாப்பிட்டேன்னா கூட ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்குலாம். இது அரைச்சிட்டு இது எல்லாமே கலந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் அடையாக வறுத்துக்கோங்க. இதுக்கு தொட்டுக்க என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா வத்த குழம்பு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் புளிப்பு கிடையாது. ஸோ கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதா டொமேட்டோ சட்னி அது ஓகே, வத்த குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லுவாள் இல்லையா, அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதெல்லாம் இருந்தால் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்ல காரம் இருக்கும், அதனால் நீங்கள் குழம்பு மட்டும் சைடில் இது பண்ணுறது கொஞ்சம் காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இதில் 10 தான் வச்சுருக்கேன். ஜென்ரலாக பார்த்தேன்னா இந்த அளவுக்கு ஒரு 15 மிளகா கிட்ட வச்சுருவா. உரப்பு அடைன்னு தான் பேர் இதுக்கு. ஆயில் உங்கள் சௌகரியம், நீங்கள் எது வேணால் விட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து குக்கிங் ஆயில் விட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். சின்னதாகவே வச்சுன்னு பண்ணுவோம் ரொம்ப. ஏன்னா அந்த காயெல்லாம் வேகணும், அப்படியே திருகி போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த காயெல்லாம் வேகணும்னா கொஞ்சம் மெதுவாக நிதானமாக தான் பண்ணணும். இன்னொரு தடவை எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, பட் நல்லா கிறிஸ்பியாக அப்படி கரன்னு வேணுங்கிறவா எப்படி தவளை தோசைக்கெல்லாம் எண்ணெய் விடுவோமோ அந்த மாதிரி விட்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன். ஒரு 2 ஸ்பூன் விட்டு 2 சைடும் பண்ணி எடுத்துருவேன். நிதானமாக வச்சு பண்ணினேன்னாலே அது நல்ல கிறிஸ்பியாக வரும். நல்ல வாசனையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு போட்டு அரைச்சிருப்போம் இல்லையா, அது கருப்பு உளுந்தோட வாசனை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி இந்த அடையோட வாசனையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் ஒரு ஜோராக இருக்குன்னு. ஸோ இதில் இது மாதிரி இருந்தாலே போதும். ஒரு அடை ஒத்தரை திரும்பியும் அவ்வளோதான். ஆனால் இதில் வெங்காயம்லாம் போட்டு பண்ணினேன்னா இன்னுமே ஜோராக இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வெங்காயத்தோடு பிடிக்குங்கிறீங்களோ பொடி பொடியாக நல்லா வெங்காயம் நறுக்கி போட்டு, எப்படி இந்த சுரைக்காய் திருக்கி போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இதையும் போட்டு நல்லா வார்த்தைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் உரப்படை தயாராகிடுது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, ஜோராக தயாராகிடுது. இன்னொரு அடை பார்க்கலாம். மாவு இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கணும், அது மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும்னு நினச்சிட்டு தண்ணியாக வச்சுட்டேன்னா அது அடை வந்து ஒரு டேஸ்டியாகவே இருக்காது. இந்த புது விதமான டிஃபன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைகளுக்கு எல்லாமும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சோம்பு வாசனை எல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக வாழாமல் சாப்பிடுவா. கருப்பு உளுந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. அந்த தோலியோடு சேர்த்து போட்டு அதை நல்லா அரைச்சி பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் இது நிச்சயமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக். நன்றி.